அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரணி, இயற்கை வழி விவசாயி. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, பெருசா எதுவும் இல்லைங்க. ஏன்னா சேனல் ஆரம்பிச்சு இப்பதான் தவழ ஆரம்பிச்சிருக்கு. சேனல் ஓபன் பண்ணிட்டோம். இவ்வளவு நாள் விவசாயத்துல ரொம்ப மும்முரமா இருந்தோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு சாதாரண விஷயமா இல்லை. நிறைய வேலைகள் இருக்கு. நம்ம எங்க உட்காந்து பேசுறோம், நம்ம பின்னாடி என்ன இருக்கு, முன்னாடி என்ன இருக்கு, அந்த போட்டோஸ் எப்படி எடிட் பண்ணணும், வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணி போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வரும் காலங்கள்ல அதெல்லாம் நேற்று சொன்ன மாதிரியே தான், அதையெல்லாம் சீர் செய்து வரிசையாக ஒரு கோர்வையா போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சரி, தினமும் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். தினமும் வந்து ஒரு வீடியோவாவது அப்டேட் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு முன்னுரை வீடியோ மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு எல்லாம் ப்ராப்பரா ரெடியான பின்னாடி, வீடியோ எப்படி எடிட் பண்ணி போறது எல்லாம் ப்ராப்பரா ரெடியான பின்னாடி கொடுக்கக்கூடிய தகவல்களை வீடியோவோட பேக்ரவுண்ட் வாய்ஸோட போட நம்ம முயற்சி பண்ணுவோங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு வீடியோ போடுறோம். ஒரு சிறு தகவலோட இந்த வீடியோ இன்னைக்கு ஒரு முடிச்சுக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் தான் சொல்றேன். ஆனா பேச பேச அது எவ்வளவு நேரம் போகுதுன்றது நமக்கு தெரியறதில்ல. கேட்கறவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, கேட்கக்கூடிய விஷயம் இனிமையா இல்லை அப்படின்னா காலங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இனிமையாக இருந்தது அப்படின்னா குறைவான காலங்களே பேசுன மாதிரி இருக்கும். நாங்க பேசுறது எங்களுக்கு இனிமையா இருக்கிறதுனால இது நிறைய நேரம் பேசினாலும் குறைவான காலங்களே பேசுன மாதிரி ஒரு உணர்வு ஃபீல். அதனால சரி, நேரா நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கால்நடைகளுக்கு வரக்கூடிய ஆஹ், நோய்கள், காய்ச்சல் அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, எங்ககிட்ட இருக்க நாட்டு மாடு, மூத்த மாடு, அதுதான் எல்லாத்துக்கும் மூத்தது. அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தது, கட்டினோம், தண்ணிலாம் காட்டினோம், குடிச்சது. வாயில இருந்து நிறைய சலைவா ஜொல்லா ஊத்திட்டு இருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இங்க ஒரு மூத்த விவசாயி இருக்காரு. அவரு வந்து நாட்டு வைத்தியம்லாம் நிறைய செய்வார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அணுகி, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, என்னங்க நான் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒரு முறை மாடுக்கு வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, புகை போடுறதுதான். புகை போடுறதுன்னா எப்படி போடுறது? சாம்பிராணி, இந்த பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. அதாவது கெமிக்கல் கலப்படம் இல்லாத, நீங்க குங்கிலியம் பயன்படுத்தலாம், இல்ல சாம்பிராணி பயன்படுத்தலாம். கூடவே கொன்னாந்தலைன்னு சொல்லி ஒரு தலை இருக்கு. இன்னைக்கு இரவு ஆயிடுச்சு, நைட் ஆயிட்டதுனால நான் அந்த தலைகளை பறிச்சுட்டு வந்து போட முடியல. நாளைக்கு காலையில தலைகளை பறிச்சுட்டு வந்து அந்த புகை போடுவேன். அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ண விட நாளைக்கு நான் அதை வந்து அப்லோட் பண்றேங்க. அது எப்படின்னு பாருங்க. ஏற்கனவே அந்த முறையை நான் செஞ்சிருக்கேன் மற்ற மாடுகளுக்கு. 2 நாள்ல அது சரியா இருக்கு. பெரும்பாலும் விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டரை கூப்பிடுங்க, ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரை அணுகிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனா எதுக்கு அணுகணும்ன்ற இருக்கு இல்லையா? சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கள போய் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அவங்க சலுப்படைஞ்சிருவாங்க. அவங்களுக்கும் நிறைய முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி சின்ன விஷயம்தான், ஆனா நமக்கு அது பெரிய விஷயம் மாதிரி தெரியும். அவங்களுக்கு அது சாதாரண விஷயம்தான். சரி, வரும் காலங்கள்ல அதை பத்தி நிறைய நம்ம பேசுவோம். இப்போதைக்கு இதுதான். நாளைக்கு அந்த மாற்றுக்கு நம்ம எப்படி புகை போடுறோம் அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணுவோம். இதை பத்தி பேசுறப்ப நம்ம நிறைய பேசலாம். இயற்கையோட ஒன்றி வாழ்றப்ப நமக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ், அறிகுறிகள்லாம் வரும், மனிதர்களாகிய நமக்கும் சரி, கால்நடைகளுக்கும் சரி, எல்லா ஜீவராசிகளுக்கும் சரி. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயம் யோசிச்சேன். நம்ம விவசாயத்தை பத்தி பேசுறப்ப விவசாயத்திலையும் நம்ம வாழ்க்கை, அதாவது இப்போ ஒரு ஆட்டோமொபைல், ஒரு வாகனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் இதயம் இருக்கு, கால்கள் இருக்கு, கைகள் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி வாய்னா ஆரன்னு சொல்லுவோம், கால்கள்னா டயர் சொல்லுவோம், இதயம்னா என்ஜின் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒப்பிடுவாங்க. நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு உயிரோட ஒப்பிடுற மாதிரி. ஸோ நம்ம விவசாயத்தையும், விவசாயத்துல இருக்கக்கூடிய மண், உயிர், அதையும் நம்ம உடலையும் சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம் அப்படின்றது ஒரு யோசனை. வருங்காலங்கள்ல நம்ம இன்னும் தெளிவா பேசுவோங்க. நிறைய விஷயங்கள் விவசாயத்தை பத்தியும் பேசுவோம், நம்ம வாழ்க்கை முறையை பத்தியும் பேசுவோம். விவசாயம் எப்படி நமக்கு ஒரு உயர்வை கொடுக்குது, நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு பார்ப்போம். முக்கியமா இதுல நமக்கு
மணல் நிலையும் உடல் நிலையும் விவசாயத்துல ரொம்ப அவசியம். அதையும் பார்த்து விவசாயத்தையும் வளர்த்து எப்படி நாட்டுக்கு பயனுள்ள இயற்கை வழி விவசாயம் செஞ்சு மற்றவர்களையும் ஆரோக்கியமான சூழலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பேசுவோம். இன்றைய வீடியோ அவ்வளவுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.